திருக்குறள். நூலாசிரியர் திருவள்ளுவர். பால் பொருட்பால். இயல் அரசியல். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 611. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும். விளக்கம். இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதைச் செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 612. வினைக்கண் வினைகிடல் ஓம்பல் வினைக்குறை. தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. வினைக்கண் வினைகிடல் ஓம்பல் வினைக்குறை. தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. விளக்கம். தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும். ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 613. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கற்றே. வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கற்றே. வேளாண்மை என்னும் செருக்கு. விளக்கம். பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பாண்பில் நிலைத்திருக்கின்றது. அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 614. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை. வாளாண்மை போல கெடும். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை. வாளாண்மை போல கெடும். விளக்கம். முயற்சி இல்லாதவன் உதவி செய்பவனாக இருத்தல். பேடி தன் கையில் வாளை எடுத்தும் ஆளும் தன்மை போல் நிறைவேறாமல் போகும். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 615. இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேளிர். துன்பம் துடை தோன்றும் தூண். இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேளிர். துன்பம் துடை தோன்றும் தூண். விளக்கம். தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 616. முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை. இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை. இன்மை புகுத்திவிடும். விளக்கம். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையைச் சேர்த்துவிடும். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 617. மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான். தாளுளான் தாமரையில் நாள். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான். தாளுளான் தாமரையில் நாள். விளக்கம். ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 618. பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து. ஆள்வினை இன்மை பழி. பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து. ஆள்வினை இன்மை பழி. விளக்கம். நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி. அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 619. தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன். மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன். மெய்வருத்த கூலி தரும். விளக்கம். ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும். அதிகாரம் 62. ஆள்வினையுடைமை. குறள் எண் 620. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உலைவின்றி. தாழாது ஊங்கற்று பவர். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உலைவின்றி. தாழாது ஊங்கற்று பவர். விளக்கம்.
சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர் செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்யும். எமது அலைவரிசையை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.